நீங்கள் வந்து அதை குளிர வைக்காமல் நீங்கள் வெளியே போகவே கூடாது. அந்த விளக்கு வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த தீபத்தில் வந்து விளக்கு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு அம்மன் வந்துருவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த அம்மன் வந்து ரொம்ப நேரத்தை வீட்டில் வந்து இருக்க விடக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. அது வந்து 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் மட்டும்தான் அந்த விளக்குல எரிஞ்சிட்டு இருக்கணும். அதனால தான் வந்து அவங்கள வந்து அடைச்சி வைக்கக்கூடாது, அவங்கள வந்து வெளியே விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கு ஏற்றும்போது கொஞ்சம் நேரத்திலேயே அதை குளிர வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தீபம் வந்து அணைக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் கூட எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு அது எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுவும் ஒரு சில தவறுங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து அது சின்ன குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அது வந்து கன்னி தெய்வம் அப்படின்னே சொல்லுவாங்க. கன்னி தெய்வம் அப்படின்னாலே மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு ஏதாவது ரூபத்தில் அந்த பெண் குழந்தை மூலமாக கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து அந்த விளக்கேற்றின நேரம் வந்து அந்த பெண் குழந்தைகளை திட்டவோ அடிக்கவோ அதுக்கப்புறம் தகாத வார்த்தையாக பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துவராம்பருப்பு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால தான் வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பார் வைக்கிறது இந்த மாதிரிலாம்